வணக்கங்கள். ஆ, ஏதோ சும்மா இருக்கிறதோட ஒரு விவசாயம் செய்யலாம் அல்லது உழைக்கலாம் என்று நினைத்து ஒரு பயிரிடலாம் என்று ஒரு மரத்தை நட்டேன். மரத்தை நட்டு வருஷ கணக்கில் அதுக்கு தண்ணி ஊற்றின்னு அதை காப்பாற்றின்னு வந்துடுறேன். அது வளரவே இல்லை, பலன் தரவே இல்லை. இந்த மாதிரி மரத்தை வச்சுக்கின்னு தண்ணி ஊற்றினுக்கிறதோட வேறு ஏதாவது வேலை செய்யலாமான்னு கூட யோசனை வருது. யாரோ ஒருத்தன் இப்படியும் சொல்லலாம், ஒரு ஆர்வம் இல்லாதவன் ஒரு வேலைக்கு போனானாம். அங்கே வேலை கிடைத்ததாம், ஆனால் அவளுக்கு கூலி கிடைக்கவில்லையாம். என்ன உலகமடா! இப்படியெல்லாம் இருக்கும்போது வாழ நினைத்தால் வாழலாம் என்று சொல்கிறார்களே, எப்படி? வேறு வழியை பார்க்க வேண்டியது தான். ஆமாம், பட்டுப்போன மரத்துக்கு தண்ணி ஊற்றினுக்கிறதோட வேறு ஏதாவது மரத்தை நட்டு தண்ணி ஊற்றினா பலன் கிடைக்குமே என்று சில சமயத்தில் யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டார், தெய்வம் ஏதுமில்லை. ஆம் சொல்கிறாங்களே, இறைவன் திட்டம் ஒன்று இருக்க நாம் எதையோ பண்ணி கொண்டிருந்தால் எப்படி பலனை நாம் பெற முடியும்? எல்லாம் அவன் செயல். காலம் ஒரு நாள் மாறும், நமது உழைப்புக்கு பலன் கிடைக்கும் என்று நாம் நினைத்து கொண்டு நாம் செய்யும் தொழிலை விடாமல் செய்து பார்க்கணும். ஓகே செல்வங்களே.